ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் பயிர் வழியாக போகிற பொழுது அவங்க பசியாக இருந்ததுனால அந்த கதிரை கொய்து சாப்பிட்றாங்க. அப்போ பரிசேயர்கள் என்ன உங்களுடைய சீஷர்கள் இப்படி செய்கிறாங்க, ஓய்வு நாள் அதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி. அப்போது தாவீது அவரோடு கூட இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தேவத்து சமூக அப்பங்களை அவங்க எடுத்து சாப்பிட்டாங்களே, அவங்க கூட இருந்தவங்களும் கொடுத்தாருங்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் வாசிக்கலையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களை கேட்குறாங்க. ஒரு சூம்பின உறுப்பையுடைய ஒரு மனிதன் ஆலயத்தில் இருக்கார். இந்த ஆலயத்தில் போய் ஏசப்பா இல்லை சுகமாக்குவதற்கு உன்னுடைய கையை நீட்டுன்னு சொல்கிறார். அப்பொழுது அவங்க மற்ற இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையோ அதிசயங்களையோ ஆண்டவனுடைய மற்ற சகல விதமான பெருமை பூட்டும் கிரியைகளை அவர்கள் பார்க்காம குற்றம் பிடிப்பதிலும் குற்றம் சாட்டுவதிலும் அவரை கரைப்படுத்துவதிலும் அவரை வேறு தீய நோக்கத்தோடு அவரை பார்த்து தான் சுற்றி வந்தாங்களே ஒழிய அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் என்ன பண்ணலை, நிராகரிக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நிராகரித்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குற்றச்சாட்ட முடியாத எப்போதும் இருந்தாங்க. அவர் கண்களுக்கு முன்பாக எவ்வளோ அற்புதங்களை இயேசுக்கு செஞ்சாங்க, அதனால் குற்றச்சாட்டாங்க. அந்த சூம்பின கையுடைய அந்த மனிதனை சுகமாக்கிறாரு. ஓய்வு நாளில் நீ இது போல் செஞ்சது தவறுன்னு சொல்லி அவர் மேலே மூர்க்க வெறி கொண்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த நாட்களில் எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் இன்றைக்கே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம கூப்பிடும்போது செவி கொடுக்கிறார், கேட்குறார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உலக ஜனங்கள் அன்றைக்கு இருந்தது போல் குற்றம் பிடிக்கிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, கரைப்படுத்துகிறாங்க, ஏசப்பா பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறாங்க. ஆனாலும் நன்மை பெற்றும் கொள்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அவரை குற்றம் பிடித்து தேவ பிள்ளைகள் மீது பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவர்கள் அடிக்கவும் முற்படுகிறார்கள், சபைகளை உடைக்கவும் முற்படுகிறார்கள். இப்படி தான் ஜனங்களுடைய இருதயம் கெட்டு போய் வீணாய் போய் கிடக்கிறது. உண்மையில் தேவனை அண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் நன்மையே கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா.